ஹாய். நம்ம வந்து ஒரு 3 படத்த ஒண்ணா அப்படியே ஒரு மிக்ஸ்டா வந்து பார்க்க போறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பார்த்துட்டு தனித்தனியா படம் பார்த்துட்டு தனித்தனியா வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே தள்ளி போய்க்கிட்டே இருந்தது. அதனால 3யும் சேர்த்து ஒரு வீடியோவா போட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து மொத்தம் நம்ம 3 படம் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து அப்பப்போ இன்னொரு படம் வரும். அத கண்டுக்க வேணாம். அது ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு. அதில உள்ள செய்திகள் அதெல்லாம் சேர்ந்து கலந்து வரும். ஒண்ணு கரா, 2வது லீடர், 3வது வந்து கார்மேனியின் செல்வன். இந்த 3யுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா பார்க்க போறோம். என்ன காரணம் அப்டின்னா, அதுல நெறைய சீன்ஸ் வந்து நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். சில விஷயம் பார்க்கும்போது நமக்கு அப்டியே ஃபீல் வந்திருக்கும். இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் இருக்கும். சில சீன்ஸ்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உங்களுக்கே தெரியுமா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு சொன்னாலே என்ன படத்த சொல்ல போறேன் அப்டின்ட்டு. எஸ் லீடர்ல தான். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்டின்ற மாரி அப்டியே லைட்டா ஒரு வீடியோ போடலாம் அப்டின்ற பிளான் தான் இது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கரால இருந்து ஆரம்பிக்கலாம். கரால வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்டின்னு சொல்லணும். ஒண்ணு வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலா ஒரு சீன் மாரி தான் இருந்தது. மூட்டைய வந்து தூக்க முடியாம வந்து தனுஷ் அவர்கள் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, கேஸ் ரவிக்குமார் வந்து எப்படி தூக்கணும், இடுப்புல பேலன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து சீனா பார்க்கும்போது நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அப்படியே கேஷுவலா தான் போயிரும். பட் அதையே வந்து இதுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படியே படத்தோட போம்போது, அது ஒரு முக்கியமான இடத்துல வரும்போது, அது எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியும் படத்துல. இந்த ஃபைட்ல வந்து இப்படிதான் தூக்கி போடணும், தூக்கி போடுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படமா இருக்கும்போது இந்த மாரி காட்சிகள் எல்லாமே நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து எழுதும்போதே கொண்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கும். சேம் மூவில வந்து ஜிகர்தண்டால இருக்கிற மாரி இங்க ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருவா ட்ரெய்லரே காமிச்சிருப்பாங்க. அத அப்படியே கட் பண்ணா இது இந்த படத்தோட தான் இதா இருந்தாலும் ட்ரெய்லர் வரும்போதே கீழ கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ் தேவர் மகன் மூவில உள்ள அந்த அருவா சீனு. அது படத்துல காமிக்கும்போது, இங்க செஞ்சு அங்க ஷூட் நடக்குது. அதுக்காக தான் இந்த அருவா போகுது அப்படின்ற மாரி ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது, வாவ்! சூப்பரா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் குடுக்கும். ஓகேவா? உள்ள படத்துக்குள்ள வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சார் அவங்க ஆக்டிங் தான். ரொம்ப சூப்பர்வா அப்படியே ஒரு மாரி சிரிப்பா இருக்கும். ஒருத்தர் வந்து பேங்க் ஆஃபீசர் இருந்தா இப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாரி போறது. அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, இன்டர்வல் சீன் எல்லாம் சூப்பர்வா. அதுலயும் வந்து இன்னொரு சீன் செம்மையா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து மாட்டிக்கிருவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது, உள்ள பார்த்தா ஒருத்தர் ஆபீஸ்ல உட்கார்ந்திருப்பாரு தனுஷ் அவர்கள் கண்ணாடி போட்டுட்டு. இது வந்து அது எழுத தெரியாம வந்து இருக்கிற மாரி, அத கண்டுபிடிச்சு வர்ற மாரி ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள வருது. அவரு ஒரு சூப்பர்வான ஆர்டிஸ்ட் தான். அவரோட ஆக்டிங்ல எனக்கு என்ன சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கார்த்தி மூவி ஒண்ணு வந்துச்சு இல்லையா? அதுல வந்து ஒரு சீன்ஸ் இருக்கும். அ அந்த ஒரு செம பாட்டுங்க. நிலா சாங்ஸ வச்சு, ஜனவரி சாங் வச்சு கலாய்க்கிற மாரி ஒரு மூவி. சந்தானம் இவங்கலாம் சேர்ந்திருக்கிற மாரி. அந்த சாங்ஸ் பாடியே சித்ரா கோயில்ல வச்சு பண்ற மாரி 3 நேம வச்சு இது பண்ணுவாங்கல்ல. அந்த படம் பேர் படக்குன்னு வர மாட்டேங்குது. சூப்பர் மூவி அதுவும். அதாவது அந்த படத்துல வந்து பிரபு சார் வாய்ஸ்ல தான் கார்த்தி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அந்த படம் பேர் படக்குன்னு வர மாட்டேங்குது. பட் அதோட காமெடி சீன்ஸ்லாம் அது வந்து வேற ரகம் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப கேட்கலாம். அந்த மாரி இருக்கும். ஓப்பனாவே வந்து ஒரு சிலர் இந்த படம் ஓடாது அப்படி இப்படின்னு அந்த இதுலயே அந்த படத்த பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி. ஓகே நான் இப்ப இங்கிட்டு வரேன். அந்த போலீஸ் ஆஃபீசர் தான் உள்ள வருவாரு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் அந்த பக்கம் அப்படியே போயிட்டேன். கண்டுக்க வேண்டாம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்போது, அது சூப்பர் ஃபீலா இருக்கும். சில படங்கள் வந்து படத்துல உள்ள சீனா பார்க்கும்போது இது சூப்பரா இருக்கு அப்படின்ற அந்த சூப்பர் ஃபீல் வரும். அதையும் இவங்க வந்து கெடுத்து விட்டுர்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பிளாஸ்ட் அடிச்சு நொறுக்கி போய்க்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்ச் பை இன்ச்சா சீன ஃபுல்லா கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி போட்டு, படத்துக்கு போறத முன்னகட்டி குறைஞ்சது 10 சீன வந்து அவுட் பண்ணிர்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஒரு படத்துல நீங்க நடிக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும். இந்த சீனு, ஃபைட் சீனு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப சூப்பர்வா ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ, ஆ ஹீரோயினுடைய அம்மா. ஏன் நான் அப்டி சொல்றேன் அப்டின்னா, அர்ஜுன் ஹீரோ, அபிராமி அவங்க ஹீரோயின். அப்டி பார்க்காம நான் ஹீரோயின் அவங்க பக்கம் போயிட்டேன். ஏன்னா நம்ம ஜெனரேஷன் அப்டி. நான் 90ஸ் கிட்ஸ் தான் அது ஒரு விஷயம். பட் வந்து நம்ம சேனல்லாம் வந்து 2கே ஜென்சி அட்மின் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதில யாரும் கண்டுக்க வேணாம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப என்னன்னா, கான்ஃபிடென்ட்டா சூப்பர்வான மூவி அப்படிங்கும்போது, நீங்க ஒரு இன்டர்வியூ குடுக்கீங்கன்னா, அதிலேயே ஓப்பனாவே சொல்லலாம். இது சூப்பர் மூவி மிஸ் பண்ணிறாதீங்க. சீக்கிரம் போய் பாருங்கன்ட்டு. சரி இருக்கட்டும். அங்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து, சூப்பர்வா இருக்கு. இவ்வளோ சீன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி மொபைல் எடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே பரப்பி விட்டுறீங்க. அவ்வளோ சீன் வெளியில வந்துருது.
அதை பார்க்கும்போது சார் இதெல்லாம் சூப்பர் சூப்பர் சீனாக இருக்கு, ஏன் அவங்க விடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும். கருப்புலையும் இதே விஷயம் நடந்துச்சு. அது ஒரு மூவியில் வந்த சீனாக இருந்தால் கூட கார் வெட்டுற சீனு, அதை போய் தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் அப்படி ஓப்பனிங்கில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அது அதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பட்டாஸ் பார்க்கும்போது இந்த சீன் அதில் உள்ளது இருந்தாலும் கூட, பட்டாஸ் படத்தில் ஒரு சீன் அந்த மாதிரி சுல்தானில் ஒரு சீன் உண்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சுல்தான் சொன்னது வந்து கார்த்தி சுல்தான் இல்ல, அங்க ஹிந்தி சுல்தான் சொல்றேன். அப்போ என்ன அப்படின்னா, அதில அடிச்சுட்டு வரும்போது என்ன வெளியில வந்துட்டார் அப்படிங்கும்போது, மேட்ச் க்ளோஸ் அப்படின்ற மாரி வெளியில இருந்து சொல்றது. அவங்க வந்து தேடி போற ஒரு பயணம் இருக்குமா அந்த சுல்தான்ல. அப்பம்போது அவர் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி நிப்பாட்டுறது. அத நான் அப்படியே ரிப்பீட் மோட்ல வந்து மொபைல்ல பார்த்தேன் அந்த டயத்துல. சூப்பரான ஃபீல் எனக்கு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுல அந்த மாரி கார்ப்ல வந்து அட்டாக் பண்ற சீன் இருக்கும். அதுக்கு கருப்பு சாங்க தான் போட்டு விட்டுருக்காங்க இதுல பார்க்கும்போது. அப்புறம் சித்தப்பா என்ட்ரி சீனு. அப்புறம் யார்ட்ட அதுதான் சொன்ன உடனே அவங்க ஒரு ஃபைட்டுன்னு காட்டுறது. அப்புறம் உள்ள அவங்க மாட்டியிருக்காங்கன்னா, ஐயோ! இன்ச் பை இன்ச்சா சீன்ஸ் ஃபுல்லா பிளாஸ்ட் தான். அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப படத்துல போய் பார்க்கும்போது இன்னும் அத நீங்க வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கு அப்டின்ட்டு வெளில வந்து சொல்லுங்க. அத வந்து லீக் அவுட் பண்ண வேணாம் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, ரொம்ப நல்லா இருக்கு சீன்ஸ். அப்டி இருக்கும்போது, என்னடா இவ்ளோ சூப்பர்வா இருக்கு. இதெல்லாம் லீக் பண்ணா, இது ஏதாவது ஒரு வகையில மைனஸ் ஆயிருமோ அப்டின்னு ஃபீல் வரும் இல்லையா? அதுக்காக தான் சொல்ல வரேன். அதாவது எடுத்து வச்சு கூட நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு வேள ரெக்கார்ட் கிக்கார்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா நல்லா இருக்கு அப்டின்ட்டு சில சீன்ஸ்லாம் சிலர் எடுத்து வைப்பாங்க. பட் அது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, YouTubeல போடுறதுன்னு அது பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. சேட்டைலாம் நானும் சின்ன பிள்ளையில பண்ணியிருக்கேன், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இத தவிர்த்துருவோம் நம்ம. எல்லாருமே சேர்ந்து முடிவெடுப்போம். நானும் சேர்ந்து. ஓகே. இப்ப நான் வரேன். இப்போ வந்து நம்ம ஒரு படத்த சொன்னோம்னா, அங்கிட்டு லீடரு சொல்லவே வேணாம். அங்கிட்டு ஃபுல்லாவே வந்து அப்படியே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னு போயிட்டு அதுல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. டபுள்ஸ்க்கு பதிலா ட்ரிபிள்ஸ் அப்படின்னு போடுறது. உண்மையிலேயே சீரியஸா லீடர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததுன்னா, என்னடா இது அந்த பொண்ண காப்பாத்தியிருக்கலாமே! ஏன் இவரு சுட்டார் அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு லாஜிக்கான ரீசன் அப்படி இப்படின்னு போயிட்டு, அவங்க சாகலன்ட்டு இவங்க ட்வின்ஸ் இல்ல ட்ரிபிள்ஸ் அப்படின்ட்டு வில்லன் காட்டுறது. அதெல்லாம் பார்க்கும்போது, வாவ்! இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற ஃபீல் வந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது சொல்லட்டேன்னா, இப்ப கார்மேனியன் செல்வன் இத பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்த வந்து ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் வந்து கதையா சொல்லணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருந்தது. ஸோ நல்ல படங்கள்லாம் அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. சில படங்கள் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சில படங்கள் ஓடிடிக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது இத வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு இதுதான். இப்ப நான் கார்மேனியன் செல்வன்ல சொல்றேன். அதுல போட்ல வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேஷுவலான ஒரு சீன்ஸ் இருக்கும். ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன். அது என்னோட தாட்டு தான். படத்தோட தாட்டு கிடையாது. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இத முடிச்சுக்கிறேன். ஏரோப்ளேன் பறக்கும்போது இவங்க பட்ட வுட்ட கதைய பேசிட்டே இருக்கும்போது, "எப்படி இவ்ளோ பெரிய இது போகுது, நூல் இல்லாம பறக்குது ஏரோப்ளேன்" அப்படின்ட்டு சமுத்திரக்கனி அவங்க பையனும் பேசிட்டு இருக்க மாரி வரும். அப்படி போயிட்டு இருக்கும்போது, "அவ்வளோ உயரத்துல பறந்துட்டு இருக்கும்போது நூல் தெரியாது" அப்படின்னு சொல்றது. ரொம்ப எதார்த்தமான ஒரு இது. நான் சின்ன பிள்ளையில ஒரு இது ஆர்டிக்கிள் படிக்கும்போது நானே இப்ப சின்ன பிள்ளை தான். ஒண்ணு படிச்சேன் நானு. சும்மா கடலப்பருப்பு சாப்பிட்டு அப்படியே புரட்டும்போது வரும் இல்லையா? அந்த இதுல வந்து ஒரு பஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு பஸ்ஸுக்கு யார் சாப்பாடு ஊட்டுவா? அது பசிச்சா எங்க தண்ணி குடிக்கும்? அப்புறம் எங்க தூங்கும்? அப்படின்ட்டு ஒரு பஸ் எப்படிலாம் இருக்குன்ட்டு குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற மாரி ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல படிச்சது ஞாபகம். அது வந்து இந்த இதுல பார்க்கும்போது எனக்கு வந்தது. பட் இதுல 2 பேருமே வந்து அந்த மாரி பேசுற மாரி இருக்கும். அதாவது எப்படின்னா, நாங்க 2ம் அறிவாளியா, முட்டாளான்னு டிஸ்கஷன் கிடையாதுடா. உங்கள வந்து நாங்க வெறுப்பேத்துவோம். நாங்க வந்து இப்போ ஒரு அப்பா, பையன். நீங்க பாருங்கடா தியேட்டர்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கான்வர்சேஷன் மாரி அது இருக்கும். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த மாரின்னா, அந்த ஏரோப்ளேன் அவ்வளோ தூரத்துல நூல் தெரியாதுன்னு சொல்றது. அடுத்து சடனா வரும்போது இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறதுனா, எங்க சயின்ஸ் வாத்தியார் இப்படிதான் யோசிக்க சொல்லியிருக்காரு. இந்த மாரி அவங்க கான்வர்சேஷன் அது வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். நான் வந்து இப்ப அரைகுறையா தான் சொல்லியிருக்கேன் அத. அது ரொம்பவே அழகா இருந்தது. இப்ப அந்த ஒத்த சீன் தான் சொல்றேன் இல்லையா? உள்ள பார்க்கும்போது வந்து நெறைய சென்டிமென்ட்டான சீன். எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன். கௌதம் மேனன் அவங்களுடைய நடிப்பு வந்து அவங்க ஒரு கேட்டகரில இருக்காங்க. ஒரு பணக்காரங்களா இருக்கும்போது, அவங்க கீழ உள்ளவங்கள அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க. அது எல்லாமே போகும்போது இவரு அப்படியே கண்ணு கலங்கி சென்டிமென்ட் எல்லாமே குடுத்து போனாலும், அவங்க வந்து அப்படியே போற போக்குல ஸ்கோர் பண்ணிட்டு போற மாரி எனக்கு ஃபீல் வந்தது. அதுக்கு காரணம் யாருன்னா சமுத்திரக்கனி தான். ஏன் அப்படின்னா, அவங்க நடிப்பு வந்து ஒரு செகண்ட் நான் வந்து அந்த இது இருக்கும். நான் சிவப்பு கலர் டீ ஷர்ட் போட்டு பேசியிருப்பேன். அது அந்த ஒரு சூப்பர் மூவி அது. திருமாணிக்கம். ஓகேவா? மிஸ்டர் மாணிக்கம். அந்த மூவில நான் வந்து பேசியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுல இல்லன்னா புதுப்படம்னு கேப் விடாம அடிச்சீங்கன்னா ஒரு சேனல் வரும். அதுல இருக்கும். இப்போதைக்கு அந்த பேர்ல தான் அந்த சேனல் இருக்கு. இல்லன்னா இதுலயே இருக்கும். கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நான் ஃபீல் பண்ண விஷயத்த அப்படி ஷேர் பண்ணியிருப்பேன். அவர் திருடரா இருந்து அத நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லும்போது, அப்பாவோட லைஃப் வந்து அவங்க பொண்ணுட்ட சொல்லுவாரு அந்த படத்துல.
எல்லார் மாதிரி நார்மலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்து அப்படியே தொத்திக்கிறோம். அதை நான் நினைக்கும் போதே படம் பார்த்துட்டு நான் பேசும்போது வீடியோ பேசும்போதே அந்த ஒரு செகண்ட் நினைக்கும் போதே அப்படியே எனக்குள்ள அந்த கண் வந்து ஒரு நமக்கு ஒரு கலங்கி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? அது வந்து நான் பேசி முடிச்சோன்னே பார்த்தா எனக்கு உள்ள இருந்துச்சு ஃபீலு. பட் அந்த வீடியோலயே இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு நடிப்பு ஃபீல்ல இருக்கும் அந்த படத்துல. அதாவது ஒருத்தவங்க நேர்மையா இருந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அந்த படம் போகும். ரொம்ப செம்ம ஃபில்மு. ஸோ அந்த கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே பரவால்ல. இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. நான் கன்டின்யூ பண்றேன். ஒரு செம சீன்ல வந்து கட் ஆயிருச்சு. ஏன்னா நான் வந்து அங்க மிஸ்டர் மாணிக்கம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அது அப்படி ஒரு ஃபீல். ஓகே. இந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டு இதோட இணைச்சுக்கலாமா? ஏன்னா இது எப்போ கட் ஆகும்னு வேற தெரியல. என்ன ரீசனுக்காக கட் ஆச்சுன்னு தெரியல. போய்க்கிட்டே இருக்கும்போது கட் ஆயிருச்சு. இப்போ ஓடுது 18, 19 செகண்ட்ன்ட்டு. ஓகே. நான் இதுதான் சொல்ல வந்திருந்தேன். ஒரு அதுல வந்து மிஸ்டர் மாணிக்கம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபீல் குடுத்திருப்பாங்க. அந்த ஃபீல் வந்து இதுல படத்தோட போகும்போது இருந்தது. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் எனக்கு பர்சனலா வந்து ஏதோ மிஸ் ஆகுற மாரி இருந்தது. பட் ஆனா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு எல்லாமே இருந்தாலும், அங்க பார்த்த ஃபீல் வந்து இங்க ஏதோ மிஸ் ஆகுற மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தான் தோணுச்சே தவிர, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமையா அத என்ஜாய் பண்ணி, ஒரு கார், ஒரு ஃபாரின் வாழ்க்கை, அங்க காமிச்சுட்டு அங்கேயே போயிருமோ அப்படின்ற மாரி நெனைக்கும்போது, அங்கலாம் கிடையாது. இங்க தான் லோக்கல்குள்ள தான் எல்லா ஸ்டோரியும் போகும்போது, யாரையும் நம்பி அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாது, அதுல போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி சொல்லி, அதுக்குள்ள வந்தோனே, இவருக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா, இத வந்து இவர் பரப்பி விட்டுருவாரோ அப்படின்னு மாரி நெனைக்கும்போது, எனக்கு இப்போ ஒரு கேரக்டர் இன்டர்வியூல நான் பார்த்தேன். அத வந்து இப்ப சொல்லலாமா என்னன்னு தெரியல. சொன்னா வந்து கொஞ்சம் எப்படின்னா, எனக்கு பேரே அத யோசிச்சாலே நெறைய நேரம் ஞாபகமே வராது. ஆனா இப்ப வந்துருச்சு. எஸ்ன்னு வேணா ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அந்த பெர்சன் வந்து ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது இங்க பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, கரண்ட் போயிருச்சு. அதுக்காக பேசக்கூடாது இல்ல. பட் அந்த பெர்சன்ஸ் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதனால தான் நான் அத பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். சேகர பத்தி பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபுல் பேர் சொன்னா தான் நமக்கு வந்து அவங்கள சொன்னாங்கன்னா, எல்லாம் மாத்தி விட்டுறலாம். ஸோ அது ஒரு இஷ்யூ அவங்களோட இன்டர்வியூல பார்க்கும்போது அவங்களே சொன்ன விஷயம் தான் அத பார்த்துட்டு, "ஏய் என்னடா மனுஷன் இப்படி பேசியிருக்க?" அப்படின்ட்டு அவங்க தரப்பு நான் ஏன் அப்படி இப்படிலாம் வாதாட முடியாது. அவங்க சொன்னது தப்பு தான் அந்த ஒரு இன்டர்வியூல. அந்த மாரி இவர் பண்ணல. இந்த படத்துல சமுத்திரக்கனி அவர்கள். அது என்ன அப்படின்னா, அந்த விஷயத்த சும்மா ஃபன்னா சொல்லி, "இப்படிலாம் பண்ணக்கூடாது போ. இப்படி எவனா சொன்னா அவன கொண்டு போய் செருப்பு கொண்டு அடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போற மாரி. படம் முழுக்க அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் பேசும்போது தான் கரண்ட் கட் ஆகணுமா? ஓகே. டீட்டெயிலா பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே பரவால்ல 2யும் இணைச்சு ஒரே வீடியோவா போட்டு, இத நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.